எந்த மக்கள் பாருக்கும் கம்முனிதனுக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்ச அதே மக்கள் இன்னைக்கு ரெட் கார்டை திரும்ப பெறணும், ரிவோக் ரெட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் முக்கியமாக எக்ஸ் வலைதளத்தில் எல்லாரும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. காலம் எவ்வளோ வேகமாக சொல்லுது பார்த்தீங்களா மக்களே. இதே மக்கள் தான் ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பணும். இவங்க ஒரு மிகப்பெரிய வயலன்ஸில் ஈடுபட்டுட்டாங்க, ஃபிசிக்கல் வயலன்ஸில் ஈடுபட்டுட்டாங்க. ஒரு பொண்ணை இடித்து தள்ளி விட்டு சிரிக்கிறாங்க, இவங்க புள்ளி பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்ச இதே மக்கள் இப்போ ரிவோக் ரெட் கார்டை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன அதே கதை தான். உண்மை அப்படிங்கிறது இனிஷியல் ஸ்டேஜில் வேணால் மறைக்கப்படலாம், ஆனால் போக போக உண்மை அப்படிங்கிறது வெளியில் வரத்தான் செய்யும். நீ என்ன வேணால் சொல்லுங்களேன், சாண்ட்ரா பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொன்னால் சாண்ட்ரா பண்ணது தப்புன்னே வச்சுக்கோங்க. பட் ஆனால் அதுக்கு அடுத்தது நடந்த ட்ராமா தான் இந்த ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கு. எனக்கு இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, இப்போது வெளியில் இருக்க மக்கள் ரெட் கார்டை ரிவோக் பண்ண சொல்கிறாங்க. உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் முக்கியமாக திவ்யா அவங்க சொல்கிறாங்க, திவ்யா அந்த இவங்களை உதைச்சி தள்ளினதுக்கு அப்புறமா நான் பாவுரதை போட்டு அந்த கிழி கிழிச்சேன், எனக்கே இப்போ குற்ற உணர்ச்சியாக இருக்குது, எல்லாமே இவங்க பண்ண ட்ராமாவா என்னமொன்று. இப்போது சாண்ட்ராவை கம்பேர் பண்ணும்பொழுது பார்வதி எவ்வளோ மேல், இதை நான் சொல்லலை, உங்கள் தொலைக்காட்சியில் நீங்கள் ஒளிபரப்பு பண்ண திவ்யா கணேஷ் பார்வதியை கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் ஃபயர் விட்ட எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மூக்குடைப்பு. ஏன் அவங்களோட பிஆருக்கும் சேர்த்துதான் இது. ஏன்னா அதை எடுத்து போட்டு பார்வதி எதிர்த்து கேட்ட ஒரே இரும்பு மங்கை எங்களோட திவ்யா கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உருட்டு இந்த சைடு நம்ம அரோரா அவங்க எனக்கு கூட அவங்க பண்ணது ஏதோ டிராமாவோ என்னமோன்னு தெரியுது, முழுசா எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறானுங்க. இதுல என்னடா இப்போ திவ்யா கணேஷ் அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க சாண்ட்ராவே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க, அவங்க விஜய் டிவி எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க, அவங்க விஜய் சேதுபதி எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இதுல எங்க அவங்கள ரெண்டு பேரும் எக்ஸ்போஸ் பண்ணது. இப்போங்க அவங்க பேனிக் அட்டாக்னு கீழே விழுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய ட்ராமா அப்படிங்கிறது அரங்கேறுது. ஸோ ஆஃப்டர் அந்த ட்ராமாவுக்கு அப்புறமா டாக்டர்கிட்ட கொண்டு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய டாக்டர் நான் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது இந்த பேனிக் அட்டாக் அப்படிங்கிறது மினிமம் ஒரு 4 மணி நேரமாச்சும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் திரும்ப கொண்டு வரப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வெறும் 45 மினிட்ஸில் திரும்ப கொண்டு வர போகிறாங்க. அந்த 45 மினிட்ஸ் கூட எதிர்மா ட்ராவல் பண்ணுற டைமு திரும்ப ரிட்டர்ன் வர டைம், அவ்வளோதான். இப்போ அவங்க செட்டு இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ட்ராவல் பண்ணுற டைம், அதுலேருந்து திரும்ப கூட்டின்னு வர டைம், அவ்வளோதான். இது எனக்கு பார்த்தா இவனுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனானுங்களா இல்லையா அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. இல்லை வெளியிலே கூட்டிகிட்டு இங்கே பேசி சரி ஓகே ஸ்கிரிப்ட் இப்படி தான் இதாம்மா உள்ள நடிச்சரியா அப்படிங்கிற மாதிரி இவனுங்களே உள்ளே கூட்டின்னு போன மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படி பண்ணிட்டு பேனிக் அட்டாக் வந்துருச்சு, அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், 80% இந்த இன்சிடென்ட் வச்சு தான் ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. மக்கள் இன்னும் சில பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, பாருக்கு சாண்ட்ரா பண்ணது நடிப்பு தான், இருந்தாலும் பார்வதிலாம் என்னால் ஒத்துக்க முடியாது, அவங்க பண்ணதுக்கு ரெட் கார்டு டிசர்வ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயமே டிராமா அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு ரெட் கார்டு அப்படிங்கிறது எந்த வகையில கொடுக்க முடியும்? இன்னும் சில பேர் இந்த விஷயத்துக்காக மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களுக்காக அந்த ரெட் கார்டு கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு அவங்க என்ன தப்பு பண்ணாங்க எனக்கு சொல்லுங்க. இந்த கார் இன்சிடென்ட்டை தவிர்த்துட்டு இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்றீங்கல்ல, மக்கள்ல சில பேர் சொல்றாங்கல்ல, கார் இன்சிடென்ட் இல்லாம இதுக்கு முன்னாடி சில சம்பவங்கள் நடந்துச்சு, அதை பேஸ் பண்ணி தான் ரெட் கார்டு கொடுத்துருக்கோம் சொல்றீங்கல்ல, என்ன இன்சிடென்ட் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி அவங்க சில விஷயங்கள் பண்ணாங்க, ஒரு இவங்க கூட ரொமான்ஸ் பண்ணதா இருக்கட்டும், அதுக்கு ரெட் கார்டு கொடுப்பீங்களா? கொடுங்க. இல்ல மைக்கு கழட்டி வச்சு பேசுறதா இருக்கட்டும், அதுக்கு ரெட் கார்டு கொடுப்பீங்களா? கொடுங்க. சபரி பார்வதி போட்டு அடிச்சால, அதுக்கு சபரி கொடுக்காதீங்க, பார்வதி ரெட் கார்டு கொடுங்க நினைக்கிறீங்களா? கொடுங்க. எதுக்கு கொடுப்பீங்க? ஏதாவது ஒரு வேலிடான ரீசன். இவங்க பண்ணது மிகப்பெரிய குற்றம். இந்த கார் இன்சிடென்ட்டை தவிர்த்து இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய குற்றம். ஸோ அந்த குற்றத்துக்காக ரெட் கார்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா எதுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ல போட்டு விடுங்க. சரி ஓகேப்பா, இந்த கார் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னா இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கார் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணா இவங்க உதைச்சு தள்ளுறாங்க, ஓகேவா? உதைச்சு தள்ளினதுக்கு அப்புறமா நடந்தது ஃபுல்லாமே டிராமா அப்படிங்கிறது இப்போ உள்ள இருக்கிற சக கண்டஸ்டன்ட், அதாவது நம்ம சாண்ட்ராவுக்காக தோளோடு தோல் நின்ற கூடவே இருந்த அரோரா, திவ்யா, கிட்டத்தட்ட சபரி எல்லாருமே எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. இப்போ அது முழுக்க டிராமா அப்படிங்கும் போது இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட், அதுல பார்வதி கமருதீன் மேல எந்த அளவுக்கு தவறுகள் இருக்கோ அதுக்கு குறைந்தபட்ச தவறாச்சும் நம்ம சாண்ட்ரா மேல இருந்திருக்கு.
அவங்க வார்த்தைகளை விட்டாங்க, கெட்ட வார்த்தையா பேசினாங்க, காமம் பண்ணது அது சம்திங் அதெல்லாம் சொன்னார்ல கமருதீன், அதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி சாண்ட்ராவோட ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படி இது ஒன்று இருக்குல்ல, அப்போ இந்த விஷயங்களுக்காக நீங்க ரெட் கார்டு கொடுக்குறீங்க அப்படின்னா 2 பேருக்குமே வந்து கொடுக்கணும். அட்லீஸ்ட் இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்லோ கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பணும். விஜய் டிவியோட பிளான் என்ன? இதெல்லாம் பண்ணி சாண்ட்ரா வந்து ஒரு மிகப்பெரிய சிம்பத்தி கிரியேட் பண்ணி வெளியில வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் ஆதரவை திரட்டி சாண்ட்ராவை டைட்டில் வின்னர் ஆக்கணும். அதுக்காக பலியாக்கப்பட்டது இவங்க 2 பேரு. அதுக்கு இடைஞ்சலா இருந்த ஒரு ஆள் யாரு? இவங்க 2 பேர் இல்லாம இவங்களோட அந்த முன்னேற்றத்துக்கு இடைஞ்சலா இருந்த ஒரு ஆள் யாரு? நம்மளோட கானா வினோத் அண்ணா. கடைசியில பலியாக்கப்பட்டது யாரு? கானா வினோத் அண்ணா. இப்ப கூட நான் சொல்லுவேங்க, கானா வினோத்தோட எவிக்ஷன்ல இன்னும் மர்மம் தான் அடங்கியிருக்கு. அமித்தை ஏன் நீ அனுப்பல? நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அமித் ஏன் அனுப்பல? ஃபர்ஸ்ட் 4 நாள் ஆச்சு. அமித் உள்ள வந்திருந்தா 100% கானா வினோத்தை பாக்ஸ் எடுக்க விட்டுருக்க மாட்டாரு. கனி மேல 1000 குற்றச்சாட்டுகள். கனி ஏன் அனுப்பல? அவங்களுமே வந்து இதை தடுத்திருப்பாங்க. இவ்வளோ ஏங்க பிரஜன் ஒரு ஆள் இருக்காருல்ல எங்க பேப்பர் ரவுடி, அவரையே அனுப்பல. என்னடா சொல்ற? பிரஜன் அனுப்புனா எப்படா கானா வினோத் பாக்ஸ் எடுத்துக்க மாட்டான்னு கேக்குறீங்களா? பிரஜனுக்கு தெரியும் வெளியில எவ்வளோ ஹேட்ரட் இருக்கு நம்ம சேச்சிக்கு. ஸோ போனா வந்த வரைக்கும் லாபம் நீ பாக்ஸ் எடுத்துட்டு வந்துருன்னு சொல்லிட்டு ஹிண்ட் கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு நீங்க அவரையே அனுப்பல. இப்போ இது எல்லாத்தையும் பண்ணது அது யாருக்கு போட்ட ஸ்கெட்ச்னா கானா வினோத்துக்கு. இப்போ நீங்க பிளான் பண்ண மாதிரி வந்து பாரு வெளியில் அனுப்பிட்டீங்க, கமருதீன் வெளியில் அனுப்பிட்டீங்க, வினோத்தை வெளியில் அனுப்பிட்டீங்க. இப்போ யாருக்குடா வந்து டைட்டில் கொடுப்பீங்க? இல்லை நான் அதை தான் பார்க்கணும் வெயிட் பண்ணுறேன். இன்னும் 5 நாள் எப்படி ஷோ ரன் பண்ணுவீங்க? யாருக்கு டைட்டில் கொடுப்பீங்க? இந்த ஏவிலாம் போடுவீங்கல்ல, எல்லாத்தையும் நிற்க வச்சு ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்க. இல்லாத பில்டப் பண்ணவன பாருங்க. இந்த 5 பேருக்கு என்னத்தரா பேசுவீங்க? அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆவலோட காத்து கொண்டு இருக்கிறேன். அதுவும் அரோராவுக்குலாம், எம்மா நீ வெளியில எவ்வளோ பெரிய தியாகங்கள் பண்ணிக்கிட்டு இருந்த, வெளியில என்ன மாதிரி ஒரு அன்னை தரசா வாழ்ந்து கொண்டு இருந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சு பேசுவார்ல பிக் பாஸ் டாப் 5 கண்டஸ்டன்ட். அதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி என்னத்த பேசுவீங்க? அப்படி என்ன கண்டென்ட் வச்சிருக்கீங்க? வீக்கெண்ட் வந்துருச்சுன்னா அரோரா நீ இருக்கியே, எவ்வளோ கியூட்டா பேசுற, நீ எவ்வளோ அழகா இருக்க, நீ எவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறீங்க. பார்வதி இந்த விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. பார்வதி வந்து அதிகப்படியான விமர்சனம் வந்து 18+ விமர்சனம் தான் அதிகமாக வந்துச்சு. அப்போ அந்த வீட்டில் வந்து 18+ கண்டென்ட் வந்து பார்வதி மட்டும் தான் பண்றாங்களா, மற்ற யாருமே பண்ணலையா அப்படிங்கிற கேள்வி எழுது. இவங்க இன்னும் வந்து அவங்க சாண்ட்ரா பண்ணது நடிப்பு இருந்தாலும் வந்து பாருக்கு ரெட் கார்டு டிசர்வ்டு, சாண்ட்ரா பண்ணது நடிப்பு பாரு ரெட் கார்டு டிசர்வ்டு. நீங்க இப்ப இவ்வளோ பேசுறீங்கல்ல, அட்லீஸ்ட் வந்து டிஆர்பி ஒரு 5-6 அந்த லெவல்ல இருக்குல்ல, இதுக்கு வந்து 90% காரணம் கானா வினோத், பார்வதி, கமருதீன். இவங்களை 3 பேரை சுத்தி தான் இந்த ஷோவே ரன் ஆச்சு கிட்டத்தட்ட 96 நாட்களா. இந்த 3 பேரை நீ 3வது வாரம் வெளியில் அனுப்பியிருந்தனா உன் ஷோ வந்து அப்படியே படுத்திருக்கும். ஒருத்தன் கூட பார்த்துருக்க மாட்டான். ஏன்னா அது கண்டென்ட்டே கிடையாது. எவனும் பேசியிருக்க மாட்டான், எவனும் சண்டை போட்டிருக்க மாட்டான், எவனும் வந்து ஒரு எதுவுமே நடந்திருக்காதுங்க. ஃபன் இருந்திருக்காது, சாங் இருந்திருக்காது, என்டர்டைன்மெண்ட் இருந்திருக்காது, எதுவுமே இருந்திருக்காது. நான் இதில் கூட வந்து தர்பீஸை கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் பண்ணிப்பேன். எனக்கு தர்பீஸை சுத்தமாக பிடிக்காது. ஆனால் தர்பீஸ் கண்டென்ட் மேக்கர், அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் வந்து கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாருதால ரா அண்ட் ரியலான ஆள். நான் ஏன் இந்த 4 பேரை மட்டும் அடிக்கோட்டிட்டு சொல்கிறேன்? கானா வினோத், பார்வதி, கமருதீன், தர்பீஸ், இந்த 4 பேர் மட்டும்தாங்க ரா அண்ட் ரியல் அந்த வீட்டில். வேற எவனுமே கிடையாது. நான் இப்பயும் சொல்கிறேன், அங்கே இருக்க எல்லாருமே தன்னை வந்து ஒரு புனிதராக காமிச்சுக்கிட்டு இருக்கிற புனிதர்கள், உத்தமர்கள் எல்லாருமே. எல்லாரும் வந்து மேலோகத்திலிருந்து வந்திருக்காங்க. தவறுனால என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. இது திவ்யா சொல்கிறாங்க, கானா வினோத் வெளியே போகும்போது அவர்கிட்ட நிறைய தவறுகள் இருக்கு, அவரெல்லாம் வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணவே முடியாது. அப்போ உங்கள்கிட்ட தவறே இல்லையா? எப்போ ஒருத்தன் வந்து அடுத்தவன்கிட்ட தவறு இருக்கு, என்கிட்ட தவறு இல்லைன்னு சொல்லி சொல்றானோ அவனை விட ஒரு மிகப்பெரிய முட்டாள் யாருமே கிடையாது. எல்லாருக்கிட்டையுமே தவறுகள் இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம வியானா சொன்னதுக்கப்புறம் வியானா சொல்லுவாங்க, ஏங்க எல்லாருக்கிட்டையும் தப்பு இருக்குங்க, யாருங்க இங்கே 100% பர்ஃபெக்ட். அப்போ அதுக்கப்புறம் ஆமாம் எல்லாருக்கிட்டையும் தப்பு இருக்கு, யாரும் 100%. ஒரு ஆள் வெளியில் போகும்போது எதுக்கு இவ்வளோ வேணுமோ? இப்படிதான் வந்து பேசியே வந்து பார்வையை அனுப்பிவிட்டீங்க, கமருதீனை அனுப்பிவிட்டீங்க, இப்போ இந்த ஆளையும் சொல்லி முடிச்சு வெளியில் அனுப்பிவிட்டீங்க. என்னடா பண்ண போறீங்க? எனக்கு ஆனா இதை பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, இவனுங்கெல்லாம் போட்டு ஸ்கெட்ச் போட்டு ஒரு மாதிரி வந்து பிளான் பண்ணி ஆசையை தூண்டி 18 லட்ச ரூபா எதுக்கு வச்சானுங்க அப்படிங்கிறத ஒரு ஸ்கிரிப்ட் கானா வினோத்துக்கு. எப்படியாச்சும் உடனே நான் கேஷ்பேக் எடுத்து வைக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளான் போட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்கெட்ச் போட்டு பாக்ஸை வச்சு அந்த மனுஷனோட ஆசையை தூண்டி உள்ள வந்து பிரஜனை வர வைக்காம பண்ணி, உள்ள வந்து கனியை வர வைக்காம பண்ணி, உள்ள அமித்தை வர வைக்காம பண்ணி, இதெல்லாம் ஸ்கெட்ச் போட்டு கானா வினோத்தை தூக்கிட்டாங்க. ஃபைனலா இவங்களோட எய்ம் என்னன்னா, ஒன்று சாண்ட்ரா
இல்லை நம்மளோட சபரி சைன் சபரி, இல்லை விஜய் சேதுபதிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கண்டஸ்டாக இருக்கக்கூடிய அரோரா இவங்க. ஸோ இவங்களை வச்சுட்டு என்ன பண்ண போறானுங்க அப்படிங்கிறத பார்க்க நான் அவளோட காத்துக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இப்போ இந்த ரிவோக் ரெட் கார்டு விஷயத்துக்கு வருவோம். நம்ம எங்கெங்கே போயிட்டோம். இந்த ரிவோக் ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயம் இப்போ எப்படி ட்ரெண்ட் ஆயிருக்குன்னா, இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆயிருக்கு. அது எப்படா அது எல்லாரும் என்ன சொல்றாங்க, இவங்க என்னடா பிஆர் வெளியில போனதுக்கு அப்புறமும் பிஆர் ஒரு பாக்குறானுங்க. என்னையில வந்து அப்படிதான் சொல்றானுங்க, பாரு பிஆர் இறக்குங்கடா பாரு பிஆர். பார்வதி யாரு? பார்வதியே எனக்கு வந்து இந்த பிக் பாஸ்ல பார்த்தா அந்த அளவுக்கு வந்து எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி அப்பப்ப ஏதோ லைட்டா பார்த்துருக்கு, அவ்வளவுதான். அவங்களுக்கே என்ன யாரும் தெரியாது, எனக்கே அவளை யாரும் தெரியாது. இந்த பிக் பாஸ்ல வந்துதான் எல்லாமே அறிமுகம். நம்ம உள்ள நடக்கிற கேம் ஷோ வச்சுதான் நம்ம பேசுறமே தவிர, அதை பேசிட்டா உடனே பாரு பிஆர், இல்ல கானாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா கானாவினுக்கு பிஆர், திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணா திவ்யா பிஆர், கமருனுக்கு சப்போர்ட் பண்ணா கமருன் பிஆர். என்னடா அது? இருக்கிற யதார்த்தத்தை சொல்றேன். இப்போ இந்த ட்வீட் ஒன்று போடுறாங்க, கிட்டத்தட்ட 20,000க்கு மேல ட்வீட் வந்திருக்கு. இந்த 20,000க்கு மேல இருக்கிற ட்வீட் எப்படி பிஆரால பண்ண முடியும்? நீங்க சொல்லுங்க, அது ஷார்ட் பீரியட்ல. இது எல்லாமே மக்களோட எதிரொலி, மக்களோட போர்க்குடி. மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, மக்கள் ரியலைஸ் பண்றாங்க. எப்போனா வெளியில இருக்க மக்கள் வந்து சாண்ட்ரா பண்ணது நடிப்புன்னு சொல்லும் போது கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படலை. ஆனா உள்ள இருக்கிற சக கண்டஸ்டன்ட், எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே சொல்லும் பொழுது கூட நம்ம வந்து இந்த அளவுக்கு எதிர்ப்பு. ஆனா அந்த பிரச்சனை நடக்கும்போது கூடயே இருந்த திவ்யா ஒத்துக்கிறாங்க, அரோரா ஒத்துக்கிறாங்க, சபரி, விக்ரம் மட்டும்தான் என்ன ஒத்துக்க மாட்டான். வாட் எவருங்க, 2 குழந்தைகளுக்கு அம்மா, அவங்க நடிப்பாங்களா? அவங்களுக்கு எப்படிங்க நடிப்பு வரும்? அவங்க என்னமா உருட்டுறாயா, என்னமா கூறடாடே, வாங்கின காசுக்கு மேல கூறியடா அப்படிங்கிற மாதிரி அவன் மட்டும் தான் உட்காந்து வந்து நம்ம சாண்ட்ரா சப்போர்ட் பண்றான். ஆல்மோஸ்ட் அங்க இருக்க எல்லாருமே சாண்ட்ராவை எக்ஸ்போஸ் பண்றங்கிற பேர்ல அவங்களே அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க, சாண்ட்ராவே எக்ஸ்போஸ் பண்றாங்க, எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டானுங்க. இதெல்லாம் நீ டெலிகாஸ்ட் பண்ணாம இருந்தாலே இப்படியே போயிருந்திருக்கும் இந்த விஷயம். இது வந்து தலை தூக்கி இருக்காது. இது நீ டெலிகாஸ்ட் பண்ணி ப்ரோமோ கட்டுல பார்வதி இஸ் மச் பெட்டர் தென் சாண்ட்ரா விட ஒரு படி மேல பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு சக கண்டஸ்டண்டாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லும் பொழுது இப்ப இதுக்கு என்ன பண்ண போறீங்க? விஜய் சேதுபதி இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறாரு? எனக்கு நீங்க வந்து இது மட்டும் பதில் சொல்லுங்க. இது வந்து கிட்டத்தட்ட அப்பட்டமா வந்துருச்சு வெளியில. இப்ப ரெட் கார்டை திரும்ப ரிவோக் பண்ண போறீங்களா, திரும்ப பெற போறீங்களா, இல்ல வந்து சாண்ட்ராவுக்கு இன்னைக்கு எபிசோட்ல சொம்போட வர போறீங்களா? ஏன்னா இந்த விஷயம் தான் இந்த வாரத்தோட ஹாட் டாபிக். இதை கண்டிப்பா விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணுவாரு. இதுல எந்த பக்கம் சேதுபதி அவர் வந்து நிக்க போறாரு? சாண்ட்ரா பக்கம் நிக்க போறாரா, இல்ல உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் வெளியில இருக்க மக்களோட பக்கம் நின்று அவங்க டிராமா பண்ணதை இவரு ஒத்துக்க போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இது ஒரு சைடு போகுது நண்பர்களே. சைடில் இன்னொன்று ட்ரெண்ட் ஆகிட்டு பாத்தீங்களா, எவிக் விஜய் சேதுபதி, எவிக் விஜய்எஸ். நான் ஒரு டிஆர்பி ரேட்டிங் ஒன்று பார்த்தேன், அதை நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சீசன் 1, 2, 3 எப்படி பீக்கில் இருக்கு டிஆர்பி. அடுத்த ஒரு 3 சீசன் வந்து ஒரு ஆவரேஜான டிஆர்பி இருக்கு. சீசன் 7 அப்படிங்கிறது அப்படியே வந்து ஒரு மாடரேட்டடா, அப்படியே வந்து ஒரு மாதிரி வந்து டீசெண்டான ஒரு டிஆர்பியில் இருக்கு. சீசன் 8, 9 படுத்துருச்சு, லோ டிஆர்பி. என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? சீசன் 7 வரைக்கும் ஆண்டவர் இருந்த வரைக்கும் டிஆர்பி அப்படிங்கிறது எங்கேயோ இருந்துச்சு. ஒன்ஸ் விஜய் சேதுபதி என்ட்ரி கொடுத்து அந்த ஒரு எபிசோடு, அதாங்க ஃபர்ஸ்ட் சீசன் 8ல ஃபர்ஸ்ட் கிராண்ட் லான்ச் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிராண்ட் லான்ச்சை தவிர மீதி இருக்க எல்லாமே டிஆர்பி அப்படியே படுத்துருச்சு. இல்ல எதனால? மக்கள்கிட்ட பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம போச்சு. பிக் பாஸ்ல நடக்கிற டாக்ஸிக்க மக்கள் வந்து ஏத்துக்கல, பிக் பாஸ்ல நடக்கிற நிறைய விஷயங்களை மக்கள் ஏத்துக்கல. இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணது யாரு? கமலஹாசன் இருக்கும்போது இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணியிருப்பாரு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு விஜய் பார்வதி மேலேயும் கமருதீன் மேலேயும் எல்லாருமே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இதே விஜய் பார்வதி கமருதீன் வந்து கெட்ட வார்த்தைகள் பேசும்போதோ இல்ல மைக்கு கழட்டி வச்சுட்டு பேசும்போதோ இல்ல இவ்வளவு விஷயங்கள் பண்ணும்போதோ நீங்க ஏன் எல்லோ கார்டு கொடுத்து வார்ன் பண்ணலை? அவங்கள வந்து ஒரு பகடைக்காயா யூஸ் பண்ணி கடைசி வரைக்கும் எடுத்துட்டு வந்து அவங்கள வச்சு ஷோவை ரன் பண்ணிட்டு கடைசியில் உங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து நாங்கள்லாம் தூய்மையானவர்கள், இவர்கள் 2 பேர் மட்டும்தான் இந்த பிக் பாஸ்லேயே கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அனுப்பிட்டு இப்படி ஒரு கேவலமான விஷயங்கள் பண்றீங்கல்ல. இதனால தான் எவிக் விஜேஎஸ் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கு. நான்லாம் வந்து யோசிக்கவே மாட்டேங்க. எனக்கு விஜய் சேதுபதி பிக் பாஸை தவிர்த்துட்டு வெளியில ஒரு சினிமா ஒரு நடிகராகவோ ஒரு ஹீரோவாவோ தனிப்பட்ட முறையில் எனக்கு விஜய் சேதுபதியை பிடிக்கும். அவரோட கருத்துக்கு நான் உடன்படுறேன். அவர் சில விஷயங்களை பேசுவார் தெரியுமா, முற்போக்கான கருத்துக்கெல்லாம் நிறைய பேசுவார் விஜய் சேதுபதி அவர்கள். அதெல்லாம் நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். அதெல்லாம் பார்த்து தான் இந்த மனுஷன் வந்து பிக் பாஸுக்கு வந்தா இன்னும் நல்லா நடத்துப்பாரோ,
இல்லை உண்மைத்தன்மை அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இவர் வந்து ஒரு ஹோஸ்டாக இல்லாமல் ஒரு கண்டஸ்டன்ட் கிட்ட சக கண்டஸ்டன்ட் மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறாரு வீக்கெண்ட் ஷோவில். வீக்கெண்ட் ஷோவில் வந்து கண்டஸ்டன்ட் கிட்ட நீங்கள் கண்டஸ்டன்ட் மாதிரி பேசுறீங்க, நீ ஹோஸ்டாக பேசணும். நீங்கள் இருக்கிற ஏங்க இது மேலே கீழலாம் ஒன்றுமே இல்லைங்க. கண்டஸ்டன்ட்னா கண்டஸ்டன்ட், ஹோஸ்ட்னா ஹோஸ்ட், அந்த லிமிட்டில் இருக்கணும். ஆனால் நீங்கள் ஒருபடி மேலே போயிட்டு அவங்கக்கிட்ட ஈகோ பார்க்குறீங்க, அவங்கக்கிட்ட சண்டை போடுறீங்க. சண்டை கமலஹாசன் வந்து திருத்துவார், ரோஸ்ட் பண்ணுவார், நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லுவார். ஆனால் இந்த அளவுக்கு கடுமையாக பண்ண மாட்டார். அவர் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணுவார். ஆனால் இவர் எந்த அளவுக்கு ஒரு மாதிரி வந்து ஹார்ஷாக போகிறாரு. இவர் ஹார்ஷா போயும் அவங்க திருந்தாம இருப்பாங்க. ஆனா கமலஹாசன் வாழைப்பழத்தில் ஊசி ஏத்துற மாதிரி மெலிசா தான் சொல்லுவாரு, அதுலயே அவங்க வந்து உடஞ்சி போயிடுவானுங்க. அப்படி ஒரு ரோஸ்டா இருக்கும் கமலஹாசன் பண்றது. அதுக்குத்தான் அவர் ஆண்டவர், நம்ம ஆள் வந்து ஆண்டவர் சொல்றதுக்கு ரீசன் வேணும்ல, அதனாலதான் எங்க ஆண்டவர். எனக்கு வந்து கமலஹாசனோட தனிப்பட்ட வாழ்க்கையான அரசியலாக இருக்கட்டும், சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ரசிகர் கமலஹாசன். அப்போ என்ன மாதிரி ஆளு தெரியுமா, அந்த ஆளு படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்குலாம் வந்து சினிமானால என்னன்னு தெரியும். அப்படி ஒரு மனுஷன் அவரு. அதை தாண்டி பிக் பாஸ்ல சீசன் 7 தவிர்த்து விட்டு எனக்கு வந்து பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுத்து ஸ்டில் என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. நீங்க எப்படி வந்து கமருதனுக்கும் பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்து அக்செப்ட் பண்ண முடியல, அதே மாதிரி பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுத்து ஸ்டில் என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. அதை தவிர்த்து விட்டு கமலஹாசன் மேல நான் எந்த விதமான குறைகளும் சொல்ல மாட்டேன். அது மட்டும்தான் அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு. அதுக்காக தான் அவர் வெளியில போனார். ஆனா அதை விட 2 மடங்கு தவற செஞ்சிருக்கீங்க சேதுபதி அவர்களை. நீங்கள் அதை விட 2 மடங்கு தவறுகளை செஞ்சிருக்கீங்க. மக்கள் வந்து எப்படி தெரியுமா, அந்த நிமிஷம் அந்த நேரம் வந்து கொந்தளிப்பாங்க. ஐயோ டென்ஷன் ஆயிட்டோம், ரெக்கார்டு கொடுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொந்தளிப்பாங்க. ஆனா மக்கள் அடுத்ததுக்கு அப்புறம் வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. அதுதான் மக்களோட சாதாரண மனநிலை. ஆனா ஒரு ஹோஸ்டா இருக்கக்கூடிய நீங்கள் அவங்க 2 பேரோட எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு, அவங்க 2 பேரோட லைஃபை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க ஒரு நல்ல முடிவா எடுத்துக்கணுமா இல்லையா? இப்போ ரெட் கார்டு கொடுத்து ப்ரோமோவில் அதிகமாக வியூஸ் வந்துருச்சு, அன்னைக்கு டிஆர்பி எகிரிச்சு, அவ்வளோதான். உனக்கு ஒரு நாள் டிஆர்பி. அவங்க 2 பேருக்கு வந்து காலம் ஃபுல்லாக வாழ்க்காது. அது என்னதான் இருந்தாலும் லைஃப் ஃபுல்லாக அவங்களால அந்த ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அழிக்க முடியுமா? நீங்கள் ரெட் கார்டு கொடுத்ததுனால அவங்க வந்து இன்னும் கேவலமானவங்களா வந்து வெளியில் சித்தரிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் இன்னும் வந்து ரொம்ப நிறைய வாய்ப்புகள் மறுக்கப்படுது. அவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு எதிராக திருப்பி அவங்களுக்கு எதிராக மிகப்பெரிய நெகட்டிவ் பிஆர் பார்க்குறாங்க. இப்படி எல்லா விதமான செயல்களுக்கும் காரணம் தொடக்க புள்ளி அப்படிங்கிறது திரு விஜய் சேதுபதி அவர்கள் தான் வந்து ஆரம்பிச்சு வைக்கிறாரு. அவரால் தான் இது எல்லாமே வந்து ஆரம்பிக்கப்படுது. ஸோ இது எல்லாத்துக்கும் முழு பொறுப்பேற்று அவங்க 2 பேருக்கும் ரெட் கார்டை திரும்ப பெற்று அவங்க 2 பேரையும் இதே ஸ்டேஜில் நிற்க வச்சு சக கண்டஸ்டன்ட் கொடுக்குற அதே மரியாதையை அவங்களுக்கு கொடுத்தீங்கனாலே அவங்களுக்கு இருக்கிற அந்த களங்கம் அப்படிங்கிறது வந்து தேர்ந்துடும். ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயம் வந்து ரிவோக் பண்ணப்பட்ட மாதிரி தான். அவங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படாது. எல்லாரும் வாழணும், நீங்களும் வாழணும், நானும் வாழணும், விஜேபாரும் வாழணும், கமருதனும் வாழணும், தர்பீஸும் வாழணும், வினோத்தனாவும் வாழணும். இங்க இருக்க யாருமே அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. உங்களோட டிஆர்பி பசிக்காக அவங்கள யூஸ் அண்ட் த்ரோ பண்ணல, அதுக்கான வெளிப்பாடு தான் இன்னைக்கு ரிவோக் ரெட் கார்டு அண்ட் எவிக் விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. வீடியோவை ஹைப் பண்ண மறந்துடாதீங்க, நிறைய பேருக்கு போய் சென்றடையும். இது வந்து எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.